நான் உங்கள் ரேகா. 8 ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில்ல ஹரிணி அண்ட் ரேணு இவங்களுடைய லவ் ஸ்டோரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிஃபோரா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஷர்மிளா வந்து ரேணு கிட்ட சொல்லிட்டுருப்பாங்க. இந்த மாரி புதுசா ஊருக்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. எனக்கு அவங்க கூட பேசணும், பழகணும்னு தோணுது. அப்படிங்க அவங்களோட ஃபீலிங்க வந்து ரேணு கிட்ட சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ ரேணு ஓகே இதுதானே பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹரிணி அப்படிங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஷாப்புக்கு வருவாங்க. பெட்டி கடைக்கு வருவாங்க. அவங்க இன்ட்ரோ ஜஸ்ட்டு ஷர்மிளா வந்து அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே விடு இங்க தானே இருக்க போறா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரேணு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இ இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ரேணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் இயரு ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் இயர் போயிட்டுருக்கும். அவங்களுக்கு 12த்து ஸோ படிக்கிறதுல பிஸியா இருப்பாங்க எல்லாரும். எல்லாரும் மீன்ஸ் சர்மிளாவும் 12த்து தான். ஸோ அவங்களும் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. ஹரிணியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ரேணு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் போவாங்க, வருவாங்க. காலேஜ் போவாங்க, வருவாங்க. வந்ததும் வீட்ல கொஞ்சம் ஒர்க்ஸு, அப்புறம் அவங்களுடைய டெய்லி ரொட்டேஷன் ஒர்க்கு, ஐ மீன் கவிதை எழுதுறது, சாங்ஸ் கேட்குறது, இந்த மாரி போயிட்டே இருக்கும். இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஐ மீன் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு 2, 3 ஸ்ட்ரீட் தள்ளி, ஆ அ ஸ்ட்ரீட்டுன்னு சொல்றத விட ஒரு ஊருன்னு சொல்லலாம். பக்கத்து ஊருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல இவங்க செகண்ட் இயர் படிக்கும்போது, அந்த ஊர்லேருந்து ஒரு பையன் இவங்க படிக்கிற காலேஜ்ல வந்து ஜாயின் ஆவாங்க. எஸ் இவங்க படிக்கிறது கோயட் காலேஜ் தான். அந்த காலேஜ்ல வந்து சேம் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க வந்து சீனியர், அவங்க வந்து ஜூனியரா இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க செகண்ட் இயர். 2 பேரும் ஒரே பஸ்ஸில சேர்ந்து போற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். 2 பேரும் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டா பெருசா எதுவும் பேசிக்க மாட்டாங்க. சேம் ஒரே பஸ்ஸில ஏறுவாங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இன்னொரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி, அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறி காலேஜுக்கு போவாங்க. 1 வீக் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது. ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கம்யூனிகேஷன் ஆகி, அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த மாரி போயிட்டுருக்கும். ஒன் டே பார்த்தீங்க அப்டின்னா, சண்டே. ஆஸ் யூசுவல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஷர்மிளாவும், ரேணுவும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க வாசப்படிக்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா வந்த கதை, போன கதை, ஸ்கூல் எப்படி போச்சு, அந்த மாரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அ அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து ஷர்மிளா வந்து ஹரிணி வந்து ஷாப்புக்கு வருவாங்க. ஷாப்புக்கு வரும்போது ஷர்மிளா சொல்லுவாங்க, "அக்கா அந்த பொண்ணு போறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பேர் அவ்வளவா தெரியாது. ஐ மீன் ரேணுக்கு வந்து இன்ட்ரோ ஆகல. பட் அவங்க பேரு தெரியும். இன்ட்ரோ ஆகல இல்லையா? அவங்க வந்து ஷாப்புக்கு போயிட்டு வரும்போது, சரி ஓகே இன்னைக்கு நம்ம போய் பேசலாம் அப்படின்ட்டு ரேணு இருந்துட்டு, போயிட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஹாய் அப்படி சொல்லுவாங்க ரேணு. அவங்க அப்படியே மொறச்சு பார்ப்பாங்க. "அ உங்ககிட்ட தான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. "நீங்க ஏன் என்கிட்ட பேசணும்?" அப்படின்னு கேட்பாங்க. அதில புதுசா இந்த ஊருக்குள்ள இருக்கீங்களா? யார் வீட்டுக்கும் ரிலேட்டிவா வந்திருக்கீங்களா? இல்ல இங்கேயே ஷிஃப்ட் ஆயிருக்கீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. ரேணு. அவங்க இருந்துகிட்டு, "யார் நீங்க ஃபர்ஸ்ட்டு? நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்?" அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. "இல்ல இல்லைங்க. ஊர்ல திடீர்னு உங்கள இது நாள் வரையும் பார்த்ததே இல்ல இல்லையா? அப்ப புதுசா பார்க்கவும் நான் கேட்குறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. புதுசா போறவளைங்க எல்லார்கிட்டயும் இப்படியே கேட்டுட்டு இருப்பீங்களா? இந்த ஊர்ல வேற யாருக்கும் வேற வேலை வெட்டியே இல்லையா? எப்ப பார்த்தாலும் யாராவது போறா, வந்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கள பேசிருவாங்க ஹரிணி. பேசினதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம என்ன இப்படி பேசினோம்? நான் இந்த மாரியெல்லாம் பிஹேவ் பண்ணதே இல்ல. இப்படி பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு அசிங்கமாயிடும். என்னடா இது நம்ம அவ்ளோ மோசமாவா நடந்துக்கிட்டோம். ஜஸ்ட்டு யார் என்னன்னு கேட்டா தப்பா இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ரேணு. ஆ இங்க பாருங்க இது தேவையில்லாம இந்த போம்போது, வரும்போது கூப்பிட்டு பேரு கேட்கறது, யாரு என்னன்னு விசாரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் என் வீட்லேருந்து என் அம்மாவ கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஐயோ! நான் இந்த மாரியெல்லாம் யார்கிட்டயும் டீல் பண்ணதே இல்ல, பேசுனதும் இல்ல. அ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஷர்மிளா நோட் பண்ணிட்டு, அவங்க கைய புடிச்சு, "அக்கா சாரி அக்கா என்னால தானே. எனக்கு தெரியாது இந்த மாரி பேசுவாங்க அப்படின்ட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இட்ஸ் ஓகே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபீல் பண்ணாத. விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க.
சொன்னாலும் ஆனா அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி சடார்ன்னு ஒருத்தவங்க நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா, அது ஒரு மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா? என்னடா இப்படி பேசிட்டாங்க, நம்ம என்ன அப்படியே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ரேணுவும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சரி ஓகே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு, பெருசா அகைன் வந்து ஷர்மிளா கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்க மாட்டாங்க. "நீ வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து சும்மா அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. "நான் ஏன் இந்த மாரி நடந்துக்கிட்டேன்? என்ன பத்தி இவங்க என்ன நெனச்சிருப்பாங்க?" அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு ரேணு அவங்க அப்பா ரேணுவ கூப்ட்டு, "ரேணு இந்த ஒரு பார்சல சரோஜா ஆன்டி வீட்ல எடுத்து குடுத்துட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. சரி ஓகேப்பா நான் போய் குடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போவாங்க. மைண்ட்ல அதுவே இருக்கும். அந்த ஹரிணி அப்படி பேசினதே நெனச்சிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே ரோட்ல போயிட்டே இருப்பாங்க. ரோட்ல போயிட்டுருக்கும்போது, அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடு நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ரேணு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம சைலன்ட்டா அவங்க பாட்டுக்கு போவாங்க. அந்த ஒரு பார்சல் பாக்ஸ் மாரி கையில இருக்கும். அத வச்சுட்டு சரோஜா ஆன்டி வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. சரோஜா ஆன்டி வீட்டுக்கு போனதும், அங்க போயிட்டு காலிங் பெல் அடிப்பாங்க. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட பொண்ணு மட்டும் தான் வந்து பாப்பாங்க. "சொல்லுங்கக்கா" அப்படிம்பாங்க. "இல்ல அம்மா எங்கடா? அப்பா இது குடுத்துட்டு வர சொன்னாரு. எங்க அம்மா?" அப்படி சொல்லுவாங்க. "அதுவும் அங்க பேசிட்டு இருக்காங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி கூட பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு ஆன்டி கூட அவங்க பேசிட்டு இருப்பாங்க. "சரி ஓகே நான் போய் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூப்பிடுவாங்க. "ஆன்டி சரோஜா ஆன்டி" அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து திரும்பி பார்த்துட்டு, "ரேணு இங்க வாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதோ வரேன் ஆன்டி அப்படின்ட்டு அங்க போவாங்க. அங்க போனா, ஆ போயிட்டு அந்த ஆன்டிக்கு இன்ட்ரோ பண்ணுவாங்க சரோஜா. இவங்க தான் ஆ என்னோட ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் பேரு ரேணு. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ இந்த ஊர் தானம்மா? எங்க இருக்கு உங்க வீடுன்னு?" இன்னொருத்தவங்க கேட்பாங்க. ஆ அந்த ஆன்டி கூட பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கேட்பாங்க. அவங்க பேரு வந்து துர்கா. அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆ துர்கா ஆன்டி வந்து கேட்பாங்க, "அப்படியாம்மா உங்க வீடு எங்க இருக்கு?" "ஷாப்புக்கு பக்கத்துல இருக்கு ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "ஓ! நீ அங்க தான் இருக்கியாம்மா? நல்ல வேளை நீ வந்த. உங்க ஊர் பசங்க யாரும்மா அது? எனக்கு கொஞ்சம் காட்டுறியா? தேவையே இல்லாம என் பொண்ண மிரட்டி கூப்பிடும் போம்போது வரும்போதெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "என்ன ஆன்டி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சரோஜா ஆன்டி இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்றேன். "ஐயோ! அந்த கதை ஏன் கேட்குற சரோஜா? உள்ள வந்து பாரு, அவ எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. இனிமேல் என்ன கடைக்கு போ, அத வாங்கு, இத வாங்குன்னு என்ன சொல்லாத. நான் எங்கேயும் போமாட்டேன். போற வரவங்கலாம் என்ன ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க. எனக்கு புடிக்கவே இல்ல இந்த ஊருன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா சரோஜா" அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்டுட்டு உடனே சரோஜா ஆன்டி கிட்ட, "ஆமா ஆன்டி யாரு இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க தாம்மா நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிறவங்க. இந்த மாரி ஒடிசாலேருந்து வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். "ஒடிசா அப்படியா?" அப்படி சொல்லி, "ஐயோ! அருணி ஃபேமிலியா இருக்குமோ? நாம கலாய்ச்சதுனால தான் உட்காந்து அழுவுறாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல ஆன்டி சாரி நான் தான் உங்க பொண்ண கூப்பிட்டு பேரு என்னன்னு கேட்டேன். அதனால தான் அழுவுறாங்களோன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு. "என்னம்மா சொல்ற? நீ தான் கலாய்ச்சியா? சோடா புட்டி" அப்படி இப்படின்னலாம். "ஐயோ! ஆன்டி நான் அப்படியெல்லாம் சொல்லல. ஜஸ்ட் உங்க பேரு என்னன்னு கேட்டேன். ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஆனா அப்புறம் ஏம்மா உள்ள உட்காந்து அப்படி அழுதுட்டு இருக்கா? நீ கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க துர்கா ஆன்டி. "ஆன்டி வித் யுவர் பெர்மிஷன் நான் அவங்க கிட்ட பேசலாமா?" அப்படின்னு கேட்பாங்க ரேணு. "ஆ போம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. போனதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு, "ஆ சாரி சாரிங்க நான் சும்மா ஊருக்குள்ள புதுசா இருக்காங்களே யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். மத்தபடியெல்லாம் எதுவும் இல்லங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ரியலி சாரிங்க" அப்படி சொல்லுவாங்க. அப்ப அவங்க அழுதுகிட்டு, "நீங்க கேட்டதுனால ஒண்ணும் இல்ல. உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி கிண்டலா பேசுறாங்க. போகும்போது, வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சோடா புட்டி சோடா புட்டின்னு கூப்பிடுறாங்க." அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவாங்க அவங்க. "உங்கள யாரு கலாய்ச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஆ உங்க ஊர் பசங்க தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இருந்துக்கிட்டு ரேணு அவங்க அம்மா சைடு துர்கா ஆன்டி சைடு திரும்பி, "ஆன்டி வித் யுவர் பெர்மிஷன் ஒரு 1/2 அன் ஹவர் உங்க பொண்ணு என்ன நம்பி என் கூட அனுப்ப முடியுமா உங்களால?" அப்படின்னு கேட்பாங்க.
உடனே துர்கா ஆண்டி இருந்துட்டு சரோஜா ஆண்டிய பார்ப்பாங்க. சரோஜாவ பார்த்ததும், நீங்க பயப்படாம அனுப்புங்க. ரேகா ரொம்ப நல்ல ரேணு ரொம்ப நல்ல பொண்ணு. அதெல்லாம் எந்த பிரச்சனை வராது. நீங்க இனி என்ன ப்ராப்ளம்னு அவகிட்ட சொல்லிட்டீங்களா, அவ பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க சரோஜா. உடனே இருந்துட்டு, "சரிம்மா நீ கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இருந்துக்கிட்டு ரேணு இருந்துக்கிட்டு ஹரிணி கிட்ட அ "நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, நான் 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 எங்கேயும் வரல. என்ன விடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. உடனே ரேணு இருந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அவங்க கைய புடிச்சு, "வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. சும்மா ஒரு ஹீரோ என்ட்ரி மாரி, "வா" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு இழுத்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போதே போயிட்டு இருக்கும்போது, "இங்க பாரு, ஃபர்ஸ்ட்டு அழுகுறத நிறுத்து. எதுக்கு அழுவுற? யார் வேணான்னு சொல்றாங்க? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனதும், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து ப அவன் அந்த அந்த கேங் கிட்ட போயிட்டு, "யாரு ஹரிணிய என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாரும் தலைய அப்படியே கீழ குனிஞ்சுப்பாங்க. "இங்க பாருங்க, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. ஷி இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே. இதுக்கு மேல யாராவது அவங்கள ஏதாவது சொன்னாங்க, பேசினாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, வேற மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்குக்கு ஒரு வார்னிங் குடுப்பாங்க. வார்னிங் குடுத்துட்டு, மறுபடியும் கைய புடிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு, "இங்க பாரு, எதுக்கு அழுவுற? இனிமேல் அவங்க உன்ன ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஒரு வேளை அவங்க சொன்னாங்க அப்படின்னா, என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அழுகைய நிறுத்துன்னு" சொல்லிட்டு டம்ளர்ல தண்ணி குடுப்பாங்க. தண்ணி குடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், "இப்போ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். ஓகே தான்" அப்படிம்பாங்க. "சரி நீ வீட்டுக்கு போ" அப்படின்னுவாங்க. தனியாவா? நான் தனியாலாம் போமாட்டேன். வரும்போது நீங்க தானே கூட்டு வந்தீங்க. இப்ப நீங்களே கூட்டு போய் விடுங்க. இங்க பாரு, வரும்போது நான் உன்ன ஏன் கூட்டிட்டு வந்தேன்னா, அவங்க அந்த மாரி சொன்னாங்க அப்படிங்கிறதுனால கூட்டிட்டு வந்தேன். இப்ப நான் உங்களுக்கு வார்னிங் குடுத்துருக்கேன்ல, நீ தனியா போ. அவங்க ஏதாவது சொல்றாங்களான்னு பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, ஓகே. உங்கள நம்பி போலாம்ல" அப்படின்னு கேட்பாங்க. "தைரியமா போ. எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் பார்த்துக்கிறேன். நீ போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, ஓகே. பாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி அங்க அங்க போய் அந்த கேங்க்கு பக்கத்துல போனதும் கொஞ்சம் தயங்கி, 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 தயங்கி நடப்பாங்க. ஆனா, அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. இவங்க சைடு பார்க்க கூட மாட்டாங்க. அப்படியே தலை குனிஞ்சுட்டு அப்படியே நின்னுடுவாங்க. அப்படியே ஹரிணிக்கு ஷாக் ஆயிடும். என்னடா இது? ஜஸ்ட் ஒரு வார்னிங் சொன்னதுக்கா இவங்க இப்படி மாறிட்டாங்க? நம்பவே முடியலையே! அப்படின்ட்டு சைலண்டாவே திரும்பி திரும்பி அவங்கள பார்த்துக்கிட்டே போவாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மாகிட்ட அப்படியே ரொம்ப ஹாப்பியா, "அம்மா, என்ன நடந்துச்சு தெரியுமா? ரேணு கூட்டிட்டு போனாங்க. அந்த பொண்ணு என்ன கூட்டிட்டு போயி, அவங்க கிட்ட எல்லாம் வார்னிங் குடுத்தாங்க. ஷி இஸ் மை ஃப்ரெண்ட். இதுக்கு மேல அவங்கள யாராவது டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இங்க நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா. அவ்வளோதான். கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்ல தண்ணியெல்லாம் குடுத்துட்டு, ரிட்டர்ன் என்ன தனியாவே சொல்ட்டாங்க. நானும் தனியா வரேன். அவங்க யாருமே என் பக்கம் திரும்பி கூட பார்க்கலம்மா. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குமா. அப்பா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனிமேல் என்ன எந்த தொல்லவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஹரிணி. ம். பரவால்ல. இந்த ஊர்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க துர்கா ஆன்டி. ஆமாம்மா. பட் ஐ அம் ஸோ ஹாப்பி அண்ட் சேஃப் கூட. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அந்த பொண்ணு இ இ இந்த அளவுக்கு தைரியமா இருக்குன்ட்டு. அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தையில யாருமே என்கிட்ட எதுவுமே பேசலம்மா. ஆனா இது எத்தன நாளைக்கு இருக்கும்னு தெரியல. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துக்கிட்டு துர்கா இருந்துட்டு துர்கா ஆண்டி இருந்துட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. "ஆ சரோஜா சரோஜா வந்து அவங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க, ரேணுவ பத்தி. யாருக்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்களாம், எங்கேயும் போமாட்டாங்களாம், வரமாட்டாங்களாம். ஒரு வேளை அவங்களுக்கு எங்கேயோ போகணும்னு தோணுச்சுனாலும் தனியா தான் போவாங்களாம், தனியா தான் வருவாங்களாம். இங்க இருக்கிறவங்க யார்கிட்டயும் அதிகமா பேசிக்க மாட்டாங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பாசிட்டிவான திங்ஸ அவங்க கிட்ட சொல்லுவாங்க. "ஓஹோ! அப்படியா? ஆமா, அவங்க பேரு என்னம்மா?" அப்படி கேட்டாங்க. "பேரு ரேணுன்னு சொன்னாங்க. சரோஜா ஆண்டி" அப்படி சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி, ஓகேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ மட்டும் ரெ சரோஜா ஆண்டி கிட்ட சொல்லி அவங்க கிட்ட சொல்லலன்னா எனக்கு இந்த அளவுக்கு நடந்துக்காது. ஸோ எனக்கு இனிமேல் ப்ராப்ளம் இல்ல, பயமும் இல்ல. நான் கொஞ்சம் நிம்மதியா ஷாப்புக்கோ எங்க போறதா இருந்தாலும் போவேன்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, சரி, ஓகே. முதல்ல நாளைக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட தேங்க்ஸ் சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க துர்கா ஆண்டி. "ஆ! தேங்க்ஸா? நான் ஏன் சொல்லணும்? அவங்களும் தானே என்ன கலாய்ச்சாங்க. நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன்ம்மா" அப்படி சொல்லுவாங்க. "ஏய், என்னடி உனக்கு இவ்ளோ ஈகோ?
"அம்மா அவங்களும் தான் என்ன கூப்பிட்டு கலாய்ச்சாங்க. உன் பேர் என்ன? புதுசா வந்திருக்கேன். நல்லா கேட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் சும்மா கேட்டிருப்பாடி. அதுக்கெல்லாமா போய் இப்படி பண்ணிட்டு இருப்ப?" "இல்ல, இல்ல. முடியாது, முடியாது. நான்லாம் உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னமோ பண்ணி தொலை" அப்படிம்பாங்க அவங்க அம்மா. உடனே சரிம்மா எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. ஹரிணி எப்படின்னா, இந்த ஸ்கூல்ல டாப்ல வரணும்னு நெனைப்பாங்க. நல்லா படிக்கிற பொண்ணு. அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் நல்ல மார்க் எடுப்பாங்க. பட் ரேணு அது கட்டர் ஆப்போசிட்டு. படிப்பாங்க. பட் பெருசா கிடையாது. அம் 60, 60, 70க்குள்ள தான் அவங்களோட பெர்சன்டேஜா இருக்கும். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 90 அபோவ் 90ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல தான் அவங்களோட பெர்சன்டேஜ் இருக்கும். அவ்ளோ நல்லா படிக்கிற பொண்ணு. இப்படி தான் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பும், இவங்க காலேஜ் லைஃப்பும் இப்போ அப்பப்போ பார்க்கறது, மறைக்கிறது. ஸோ இந்த மாரி தான் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கும். இந்த வீடியோவ நான் இந்த ஸ்டோரிய இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில சொல்றேன். இவங்களுக்குள்ள எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பவுண்டிங் கிரியேட் ஆச்சு, எப்படி இவங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆனாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம். அண்டு தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங். நீங்க ரொம்ப நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ், ஒரு 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 சின்ன லைக் குடுத்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு உங்க சைட்லேருந்து எனர்ஜெட்டிக் குடுத்த மாதிரி இருக்கும். ஆ இந்த ஸ்டோரீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத, இந்த ஸ்டோரியோட எண்டிங்லயே நான் கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். ஸோ உங்களோட கமெண்ட்ட கொஞ்சம் எப்படி இருக்கு? என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ரிக்வெஸ்ட்டு. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு கொஞ்சம் கோல்டு ஹெவியா இருக்கு. ஆல்ரெடி என் வாய்ஸ் கொஞ்சம் ஏனோ தானோமா தான் இருக்கும். இப்போ கோல்டு வேற. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.